நம் பாதையில் எது வந்தாலும் சரி, அதனை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதும், அதிலிருந்து நாம் என்ன உருவாக்குகிறோம் என்பதும் 100% நம் கைகளில் உள்ளது. நாம் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தால் இது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி முடிவுக்கு வர்றீங்க, நான் ஒரு மாதிரி முடிவுக்கு வரேன். ஏதோ ஒரு நாள் சண்டை போட்டுக்குவோம். நம்ம முடிவு உங்கள் முடிவு இடிக்கும் ஒரு நாள். முடிவுக்கு வராமல் தேடுதல். இப்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தேடுதல் இருக்கவங்க சாமி யாருன்னு சொல்கிறாங்க. இப்படி என்ன அடிப்படை என்ன? சுவாமியான யாருன்னு கேள்வி கேட்குறவன், தெரியாமல் ஏதோ முடிவு எடுத்துக்கிறவனை அவன் ஆன்மீக வழியில் இல்லை. சும்மா ஏதோ ஒரு முடிவு எடுத்தான். யாரோ ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, இதான் சுவாமின்னா அதான் சுவாமின்னு சொல்லுவான். அது இல்லை, அது வெட்டி போடு இதுன்னு சொன்னால் அது பண்ணுவான். இது ஆன்மீகம் இல்லை. இது சாமின்னு யார், இந்த பிரபஞ்சம் என்ன, இதுக்கு அடிப்படை என்ன, என் உயிருக்கு அடிப்படை என்ன, அந்த தேடுதல் கொண்டு வருது. முடிவு வந்தால் எல்லாம் சுலபமாக நடக்கிற மாதிரி தெரியுது இப்போதுக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் முடிவு நம்ம முடிவு இடிக்குது தானே, தப்பிச்சுக்க முடியாது. ஸோ அப்படின்னா கடவுள் இருக்கிறார், நம்முடைய தேடுதல் தொடரும், அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்னு, அதுதான் உங்களுடைய செய்தியாக. அது முடிவுக்கு வர தேவையில்லை நான் சொல்கிறேன். இவ்வளோ நமக்கு தெரியும். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் இங்கே இருந்தது. நாம் 2 பேர் இருந்துட்டாலே பிரபஞ்சம் இருக்க போகுது. இவ்வளோ நமக்கு தெரியும் தானே. அப்படின்னு நாம் உருவாக்கலை, நாம் நடத்தலை. நமக்கு அப்பாற்பட்டது ஏதோ ஒன்று நடக்குது. அதுக்கு நாம் இப்போ பேர் கொடுக்க வேண்டாம், உருவம் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அப்பாற்பட்டது ஏதோ ஒரு செயல்படுதுங்க. அதை பற்றி யாரும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி விஞ்ஞானி இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, நாம் இந்த பூமி இந்த பிரபஞ்சம் நடத்தலைன்றது அந்த அளவுக்கு தெரியலையா நமக்கு? கட்டாயமாக நாம் நடத்தலை, நாம் உருவாக்கலை. இது உருவாக்கின சக்தி ஏதோ ஒன்று இருக்குது, இது நடத்துகிற சக்தி ஏதோ ஒன்று இருக்குது. அது ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்திருக்குது, ஒரு சாமானியமாக நடக்கலை. இதுக்கு எல்லா பிரச்சனை என்னன்னா, இந்த கடவுள் பற்றி முடிவு எல்லாமே கஷ்டத்தில் இருக்கிறப்போ எடுத்துக்கிறாங்க மக்கள். உணவு இல்லாதவன் என்ன நினச்சிக்கிறான்? உணவு கொடுத்தவனே கடவுளை நினச்சிக்கிறான். பசியாக இருக்கிறவனுக்கு உணவு எங்கேருந்து வருதோ அதே கடவுளை நினச்சிக்கிறான். பரவாயில்ல, அவனுக்கு பசியாக இருக்கிறப்போ அப்படி தான் இருக்கும். நோயால் என்ன நினைக்கிறான்? யார் நம்ம நோயை எடுப்பாங்களோ அவர்தே கடவுளை நினச்சிக்குவான். தப்பில்லை. ஆனால் அது அந்த நோயாக இருக்கிறப்போ மட்டும்தான் அது. ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு டாக்டர் கடவுள்னு சொன்னால் எதுக்குன்னு சொல்லுவான். அப்படி தானே? தோலி போயிருக்கிறவனுக்கு ஒரு கருணையாக இருக்கிறவங்களே கடவுள்னு தெரியுது. ஒரு அன்புன்றது தெரியாமல் ரொம்ப தனிமையாக இருக்கிற மனிதனுக்கு அன்பு கடவுள் அன்புன்னு சொன்னால் அதே சரின்னு சொல்லுவான். இது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு. எந்த முடிவு எடுக்காமல் கொஞ்சம் கண்ணு திறந்து அப்படியே பார்த்தீங்கன்னா படைத்தலுக்கு மூலமானது கடவுள்னு சொல்லிக்குவோம். இதுக்கு என்ன மூலம்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்தல் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூ பார்த்தாலும், ஒரு இலை பார்த்தாலும், ஒரு அணு பார்த்தாலும், இல்லை பிரம்மாண்டமே பார்த்தாலும், ஒன்று என்னென்னா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் இங்கே செயல்படுது கட்டாயமாக. ஆனால் யார் கடவுளைன்னா புத்திசாலித்தனம்னு யாரும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா கொஞ்சம் உலகம் வேறு மாதிரி நடந்திருக்கும், மனித சமூகமே வேறு மாதிரி நடந்திருக்கும். சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களோடும் பகிர விரும்பினேன்.